ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இன்னைக்கு நிறைய பேரு செல்போன் பார்க்குறோம். இரவுல நம்ம நைட் டியூட்டி பார்க்குறோம். இது இல்லாம கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம கண்டினியூஸா நம்ம சிஸ்டம் உட்காந்து பார்க்கறதுனாலயும், செல்போன் பார்க்கறதுனாலயும் நமக்கு தூக்கம் இல்லாம போகுது. இது தவிர நிறைய சில வகையான நோய்களின் தாக்கத்தினாலும், நம்ம எடுக்கிற மாத்திரையினோட பிரச்சனைனாலும், அது பக்க விளைவாலையும் தூக்கமின்மை வருது. இந்த தூக்கமின்மையை போறதுக்கு அம்மா எளிமையான மருந்தா சொல்லியிருக்காங்க. நம்ம தூக்க மாத்திரை போட்டுட்டு தான் தூங்கணும்னு இல்ல. அம்மா சொன்ன இந்த எளிமையான மருந்தை நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா, மேல்புற பூச்சாவே சொல்லியிருக்காங்க. இன்டர்னல் மெடிசன் உள்ளுக்கு இல்ல. என்னன்னு பார்த்தோம்னா, தைல இலை, முருங்கைக்கீரை, துளசி, வில்வ இலை இதெல்லாம் அரைச்சு வேப்பெண்ணெயை சூடு செஞ்சு லேசா அதுல பச்சை கற்பூரம் போட்டு வேப்பெண்ணெய் சூடு பண்ணி அது ஆறுற ஸ்டேஜ்ல முட்டை வெள்ளைக்கருவு கலக்கணும். முன்னாடியே முட்டை வெள்ளைக்கருவு கலந்துட்டோம்னா அது ஆம்லெட் மாதிரி ஆயிடும். ஸோ அதை வேப்பெண்ணெய் ஆறுற பக்குவத்துல முட்டை வெள்ளைக்கருவை கலந்து அதை கழுத்து தலை இதெல்லாம் பின் கழுத்து இதெல்லாம் தடவி ஆற விட்டுட்டு கோதுமை தவிடு வச்சு ஒத்தனம் கொடுத்துட்டே வந்தோம்னா நமக்கு தூக்கமின்மை சரிப்படும் அம்மா சொல்லியிருக்காங்க. இது நம்ம உள் மருந்து இல்லை, நம்ம என்ன வகையான மருந்து சாப்பிட்டாலும் இந்த மேல்புறமா தான் பூச போறோம். அதனால பயம் இல்லாம செய்யலாம். திருப்பி இன்னொரு தடவை சொல்றேன். தைல இலை, முருங்கைக்கீரை, துளசி இலை, வில்வ இலை இதெல்லாம் அரைச்சு அதோட நம்ம அந்த வேப்பெண்ணெயில பச்சை கற்பூரம் போட்டு காய்ச்சி அந்த சூடு கொஞ்சம் வெது வெதுப்பா ஆறுற சமயத்துல முட்டை வெள்ளைக்கருவை கலந்து அதை கழுத்து அப்புறம் இந்த தலை இதுலலாம் அப்படியே தடவி ஆற விட்டு கோதுமை தவிடு வச்சு ஒத்தனம் கொடுத்தா தூக்கமின்மை சீர்பட்டு அதாவது சரியாகி தூக்கம் ரெகுலரா வர ஆரம்பிக்கும். Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.